கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சில நண்பர்களோடு வாரணாசி போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸான தோழர் நெக்ஸ்ட் டோர் சுதர்சன், வணக்கம் சென்னை சுஜித், இவங்களோடு நான் வாரணாசி பயணப்பட்டேன். அந்த சமயத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலி வாரணாசி, கங்கை கரையோரம் இருக்கக்கூடிய இந்த பில்கிரிமேஜ் சைட்ஸ் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் இந்த 2025 மகா கும்பமேளாவில் நடந்த சம்பவங்கள், அந்த காட்சிகள் தான் நம்ம மனசில் ஓடிட்டு இருந்தது. அதாவது சவுத் இந்தியாவில் இருந்து சோசியல் மீடியாவில் பார்த்து பழக்கப்பட்ட சைட்ஸை நேரில் போய் பார்க்குறப்போ அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. அங்கே இருக்கிற வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு இந்த பயணம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி ஸ்டோரி ஆஃப் வாரணாசி. யோகி ஆதித்யநாத்தினுடைய கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ரொம்ப முக்கியமான ஹாட்ஸ்பாட்டான வாரணாசி, அதுவும் நம்ம பிரதமர் மோடியினுடைய தொகுதியான வாரணாசி எப்படி இருந்தது? வாரணாசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வாரணாசியில் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப புனிதமாக மதிக்கப்படுகிற கங்கை நதியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கங்கை நதியை கங்கா, மதர் கங்கா அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பில்கிரிமேஜ் டூரிசம்காக ஒரு தடவை இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம், இந்த கங்கை நதியை போய் பார்க்கணும் அப்படின்னு வர்றதுண்டு. வர்றவங்க இங்கே இருக்கக்கூடிய கங்கை நதியை ஏதாவது பாட்டில்லையோ இல்லை கேன்லையோ எடுத்துட்டு ஊருக்கு போகிறதுண்டு. அங்கே போயிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே கங்கை நதியில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? இந்த கங்கை நதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நிறைய காட்ஸ் இருக்கு. தஸ்வமேத காட் இருக்கு, மணிகர்ணிகா காட் இருக்கு, ஹரிச்சந்திர காட் இருக்கு, மன்மந்திர் காட், இந்த மாதிரி நிறைய காட்ஸ் இருக்கு. முக்கியமா நரேந்திர மோடி அவரின் பெயரால் தோற்றுவிக்கப்பட்ட நமோ காட் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட காட்ஸ் இருக்கு. சொல்ல போனா மொத்தமா 84 காட்ஸ் இருக்கு. இதுல 2 காட்ஸ், ஹரிச்சந்திர காட் அண்ட் மணிகர்ணிகா காட், இந்த 2 இடங்கள்ல பிணம் எரிக்கக்கூடிய இந்த கிரிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது நடைபெறுகிறது. மற்ற இடங்கள்ல இந்த கங்கா ஆர்த்தி பூஜை, இந்த மாதிரி சில விசேஷங்கள் நடக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட கங்கா ஆர்த்தி பூஜை பார்க்கறதுக்காக தஸ்வமேத காட்டுக்கு போட்ல போனோம். இந்த மாதிரியான போட்டில் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கறதுக்கு போட்டில் கிட்டத்தட்ட ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் இருந்து சில தௌசண்ட்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு தொழிலாக வளர்ந்துருக்கு. இப்போ எனக்கு பின்னாடி நிறையா போட்ஸ் இருக்குது. எல்லா போட்ஸையும் நெருக்கி ஒன்றா கட்டி வச்சுட்டாங்க. இந்த போட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, இன்டர் கனெக்டட் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இந்த போட்ஸில் நிறையா பேர் ஏறி காஃபி விற்கிறாங்க, பூ விற்கிறாங்க, சில குழந்தைகள் பொம்மைகளை கூட விற்கிறாங்க. இப்படி
சில விஷயங்களை பார்க்க முடியுது. இது ஒரு பில்கிரிமேஜ் டூரிசம்க்கு வழிவகுக்குது. இதை நம்பி ஒரு பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க் இயங்குது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. வாட் இஃப் ஐ சே தட் திஸ் இஸ் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி? வாரணாசிக்கு இன்னொரு பக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா வாட் குட் பி தட்? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஈவினிங் டைமில் சன்செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஊரை பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை வந்து அது கொடுக்குது. இந்த போட்ஸு, இந்த வெஸ்டர்ன் பேங்க்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஒளி விளக்குகள், அந்த ஒளி விளக்குகளில் தெரியக்கூடிய இந்த ஹிந்து ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ், இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு வித்தியாசமான நல்ல அனுபவமாக தான் அது இருக்குது. இந்த காட்ஸுக்கு பின்னாடி, இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு பின்னாடி, இந்த கல்லீஸ்க்கு பின்னாடி இங்கே வாழ்கிற அந்த மக்களினுடைய வாழ்வியல் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை அலசி ஆராய்வோம். முதல்ல வாரணாசி பற்றிய தரவுகளை வேற யாராவது வரலாற்றில் எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 635 இந்தியாவுக்கு பயணம் செய்த ஹுவான்ஸ்வாங் அப்படின்ற ஒரு சீன பயணி கங்கை நதியினுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இந்த வாரணாசி நகரம் அப்படிங்கிறது ரொம்ப டென்ஸ்லி இருக்கக்கூடிய வீடுகளால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. இந்த பகுதிகளுக்குள்ளார ரொம்ப நேரோவான பாதைகள் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி சில குறிப்புகளை வந்து அவரே எழுதுறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மென்மையான பண்புடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத வந்து குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாம அங்க சைவ மதத்தினுடைய வழிபாடு, வயதானவர்கள் மோட்சமடையணும் அல்லது இறைவனடி சேரணும் அப்படின்னு காசிக்கு வர்றதுண்டு, இறந்தவர்களை காசியில போய் நல்லடக்கம் செய்யறதுண்டு. ஸோ காசியில இப்படி கிரிமேஷன் பிணம் எரிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஹுவான்சாங் காலத்திலேயே இது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. புத்திஸ்ட் மாங்ஸ் அதிகமாக நிறைந்திருந்த நகரமாக அந்த நகரம் இருந்தது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். புத்திசம், சைவ மதம், இப்படி பல மதங்கள் இருக்கக்கூடிய இடமாக அது இருந்திருக்கு. ஸோ வாரணாசி அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, அப்பையில இருந்தே அது ஒரு ரிலீஜியஸ் ஹாட்ஸ்பாட்டாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வாரணாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சாரநாத் அப்படின்ற இடம் வந்து புத்த மதத்துக்கு பெயர் பெற்றது. நமக்கு தெரியும் அந்த சாரநாத் பில்லர் அப்படின்றதெல்லாம். அதனால இந்த புத்த மதத்தினுடைய சுவடுகள், இப்படி பல விஷயங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்ல இருக்கு. அப்படிதான் வந்து நம்ம இந்த சாரநாத் பில்லர்ல ரொம்ப முக்கியமான அசோகர்னுடைய அந்த 4 லயன்ஸ் இருக்கும் பாருங்க, த லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா அப்படின்வாங்க. எனக்கு அந்த மியூசியம்ல பார்த்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, இந்த நேஷனல் எம்ப்ளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எம்ப்ளமை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சாரநாத் பில்லர்ல இருந்த த லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா, கிமு 250 அசோகரால நிறுவப்பட்ட இந்த சாரநாத் பில்லர்ல இருந்த த லயன் கேபிட்டல் பல்வேறு காலகட்டத்தில் வந்து அது இடிபாடுகளில் சிக்கி, அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்கவேட் பண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம். இங்க குறிப்பா அந்த மியூசியம்ல புத்தரை பற்றி நிறைய சிலைகளை பார்க்க முடிஞ்சது. முக்கியமா அந்த மகா பரிநிவாரணா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. புத்தர் இறுதியாக மரணம் அடைந்த பொழுது அவர் வந்து எந்த ஒரு பொசிஷன்ல படுத்திருந்தாரோ அதுதான் மகா பரிநிவாரணான்றாங்க. அந்த சிலையினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னாலே புத்தர் ஒரு சைடா திரும்பி படுத்திருக்காரு. அவருக்கு கீழே சில பேர் உட்கார்ந்து அழுகுற மாதிரியான தத்ரூபமாக வடிக்கப்பட்டிருந்தது இந்த சிலைகள். இதெல்லாம் வந்து எந்த காலத்து சிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி
புத்தர் இருந்து சில நூற்றாண்டுகளே ஆன அந்த காலகட்டத்தில் வடிக்கப்பட்ட சிலைகள் இதெல்லாம் தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணி ஆர்கியாலஜியில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா வந்து புத்த மதத்தை தோற்றுவித்த ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லை, இந்த சாரநாத்தில் தான் புத்தர் முதல்ல என்லைட்மெண்ட் அடைஞ்சு போதனையை வழங்கினாரு தன்னுடைய டிசிபிள்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மியூசியம்க்கு பக்கத்துல ஒரு மவுண்ட் மாதிரியான இடிபாடுகள் இருந்த ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போனப்பையும் புத்த மதத்தினுடைய சுவடுகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. மௌரிய பேரரசர் அசோகர் புத்த மதத்தை தழுவினாரு, புத்த மதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு. உலகம் முழுவதும் புத்த மதம் பரவுச்சு. சீனா, ஜப்பான், இலங்கை இப்படி பல நாடுகளுக்கு புத்த மதம் வந்து பரவி வேரூன்றியது. வாரணாசியினுடைய மக்கள் தொகை 2.8 மில்லியன் அப்படின்றாங்க. அதே மாதிரி 2025 வாரணாசிக்கு விசிட்டர்ஸாக வந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 147 மில்லியன்றாங்க. இந்த மகா கும்பமேளா அதுக்கு வந்த விசிட்டர்ஸ் எல்லாரையும் கணக்கு பண்ணி இத்தனை விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இத்தனை விசிட்டர்ஸ் வருடத்துக்கு ஒரு முறை அப்படி விசிட் பண்ணாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ் டூரிசமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு ரிலீஜியஸ் ஹாட்ஸ்பாட். ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே டூரிசம் டெவலப் ஆகுது. அதை சுற்றி மக்கள் தங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கோ அந்த இடம் பயன்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வாரணாசி அப்படின்றது வெறும் பில்கிரிமேஜுக்கு மட்டுமே வந்து பெருமை வாய்ந்தது கிடையாது. பனாரஸ் பட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்கே வந்து இந்த பிட்லூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழி மாதிரி சதுரமாக வெட்டிக்கிறாங்க. அந்த குழிக்குள்ளார உட்கார்ந்து இந்த சேலைகளை செய்யக்கூடிய இந்த பிட்லூம்ஸ் வந்து இங்கே அதிகம். ரொம்ப பாரம்பரியமான இந்த முறை வந்து பயன்பாட்டில் இருக்கு. வாரணாசி, பனாரஸ், காசி இப்படி பல பெயர்கள் வந்து அந்த ஊருக்கு உண்டு. ஆனாலும் அந்த ஊரில் ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்றது காசி விஸ்வநாதர் ஆலயம். நாம பெரிய ரிலீஜியஸ் ஆளு கிடையாது, பட் அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பார்க்கணும் அப்படின்னு அந்த பக்கம் போயிருந்தேன். இந்தியாவினுடைய முக்கியமான பில்கிரிமேஜ் ஸ்பாட்டான காசி விஸ்வநாதர் ஆலயம். ஆக்சுவலி எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வரேன். எனக்கு பெருசாக நம்பிக்கையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் இந்த தள்ளு வண்டியிலலாம் வியாபாரம் பண்ணுற மாதிரி இங்கே டீ வியாபாரம் நடக்குது பாருங்க. ரொம்ப ஆத்தென்டிக்கான இந்த மண்ணாலான கப்ஸில் வந்து டீ போடுறாங்க பாருங்கள். நாமளும் ஒரு டீ அடிப்போம். அங்கே இருக்கக்கூடிய நிறைய கடைகள், அது சின்ன கடையில் ஆரம்பித்து பெரிய கடை வரைக்கும் எல்லாருமே இந்த மண்ணாலான இந்த பாட்ஸ் இருக்குது பாருங்க, அதில் தான் மோர் தராங்க, அதில் தான் டீ தராங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த மண்ணால் இந்த பாட்ஸ் செய்யக்கூடிய தொழில் வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் மாதிரியான நபர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த மண்ணால் இந்த பானை செய்யக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா தான், உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தா தான் அதனுடைய சிக்கல்கள் நுவான்சஸ் புரியும். ரைட்டு விட்றாப்பா, மண்ணாலான ஒரு மண் சட்டிக்கு இவ்வளோ கதை பேசுவியா, இவ்வளோ பிலாசபி பேசுவியான்னு டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம நேராக கதைக்கு போயிருவோம். இங்கே பாருங்கள், இட்லி இருக்குது, இட்லி கடை, தோசை கடை. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த சவுத் இண்டியன் டிஷ் இட்லி, அது வந்து இங்கே ஒருத்தர் கடை போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து தமிழ் தான் தெரியல. இஸ் நாட் ஃப்ரம் சவுத் இந்தியா. பெருசாக பயணிக்கிறதுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இ ரிக்ஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி ஆட்டோ மாதிரியான ஒரு வண்டியை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து பலதரப்பட்ட மக்களை வந்து ஒன்றா இணைக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு மட்டும் அங்கே பஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க. அது போக இந்த சைக்கிள் ரிக்ஷா அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து ஒரு காலத்தில் இங்கெல்லாம் இருந்திருக்கு இந்த கை ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா. ஆனால் இது பெருசாக இங்கே இல்லை. இந்த சவுகார்பேட்டை, பாரிஸ் அந்த மாதிரியான மார்க்கெட் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா வீதிகள் ரொம்ப சின்னதாக இருக்கும்.
அப்போ வந்து பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மட்டும் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கே மக்கள் வந்து பயணிக்கிறதுக்கே இந்த சைக்கிள் ரிக்ஷாவை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தா சில வருடங்கள் நமக்கு கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அவங்க ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த எலக்ட்ரிக் ரிக்ஷாவும் ஆட்டோவும் தான் இருக்குது. பாருங்க, ஹரஹர மகாதேவனை கத்திட்டு வராங்க பைக்கில். நை நாம் இப்போ உத்தரப்பிரதேஷில் வாரணாசியில் இருக்கோம். காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்க்க போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக ட்ராவல் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு இனிய தொடக்கம். எப்படி இருக்கிறது வாரணாசி பார்ப்போம். ஒரு லாங் கியூ நிற்குது கோயிலுக்கு போகிறதுக்கு. இவ்வளோ பெரிய க்யூவில் நின்று நம்ம கோயிலை வந்து பார்க்க முடியாது. இது முழுக்க அந்த பூஜை பொருட்கள், பூக்கள் இதெல்லாம் விற்கக்கூடிய கடைகள் இருக்குது. இதுதான் காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிங்கம் தான் கடவுள். கோயிலுக்கு பின்னாடி ஒரு மசூதி இருக்கு பாருங்க. இந்த மசூதியினுடைய கதையை அப்புறம் சொல்றேன் நான். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கியான்வாபி அப்படின்ற ஒரு மசூதி, இது ரொம்ப முக்கியமான கான்ஃப்ளிக்டான ஒரு பகுதி. ஏன்னா வாரணாசி அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபுட்ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் ஹாட்ஸ்பாட். இப்போ நேற்று கிடையாது, 1990களுக்கு முன்னாடி இருந்தே ஆர்எஸ்எஸ் தன்னுடைய இருப்பை ஸ்ட்ராங்காக நிறுவிடுச்சு. 90களில் நடந்த எல்கே அத்வானியினுடைய இந்த ராம் ஜென்ம பூமிக்கான இந்த ரத யாத்திரை, அதில் வந்து அயோத்தியாவில் ராம ஜென்ம பூமியை நிறுவுவோம், ராமருக்கு நாங்கள் கோயில் கட்டுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ரத யாத்திரை போனாங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய ஹிந்து கன்சாலிடேஷனை அவங்களால பண்ண முடிஞ்சது. அப்படி ஹிந்து கன்சாலிடேஷன் பண்ணி தான் இன்னைக்கு பிஜேபி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. பாஜக ஓப்பனாகவே இந்த ராம் ஜென்ம பூமி இந்த மாதிரியான விஷயங்களை தன்னுடைய பரப்புரைகளில் பேசுகிறத பார்த்துருப்போம். அதில் ஒருத்தர் தான் நரேந்திர மோடியும், அதில் ஒருத்தர் தான் யோகி ஆதித்யநாத்தும், அமித்ஷாவும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் ஆளுகிற அந்த ஸ்டேட்லேயோ இல்லை இந்த நாட்டிலேயோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப விசித்திரமாக எனக்கு தெரியல. இந்த அயோத்தியில் எப்படி ஒரு இந்து கோயில் இருந்துச்சு, அதன் மீதாக இந்த மசூதி கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு பிரபகண்டாவை எடுத்துகிட்டு போய் அதை ஒரு அரசியல் மூமெண்ட் ஆக்கி பாபர் மசூதியை இடித்து இன்னைக்கு வந்து அயோத்தியாவில் கோயில் கட்டிட்டாங்க. அதே மாதிரி 90களில் இந்த கியான்வாபி மசூதி இருக்குது பாருங்கள், இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கியான்வாபி மசூதி, இந்த மசூதியும் ஒரு ஹிந்து ஸ்ட்ரக்சர் மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போட்டு அங்கே ப்ரேயர் பண்ண அனுமதிக்கணும். எப்படி அயோத்தியாவில் பாபர் மஸ்ஜித் மேட்டரில் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்களோ அதே பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் இந்த திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் தர்கா, இந்த மேட்டரில் வந்து இவங்களுடைய பேட்டர்ன் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னை தொடர்ந்து தொன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த கியான்வாபி மசூதி ரொம்ப கான்ட்ரவர்சியலான கான்ஃப்ளிக்டான ஒரு பகுதியாக கருதப்பட்டு பயங்கர போலீஸ் பாதுகாப்போடு இந்த இடம் இருந்துக்கிட்டே வருது. அந்த அளவுக்கு ரிலீஜியஸ்லி மக்களை போலரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு அரசியல் மூமெண்ட்டாகவும் வளர்த்து எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு டீ அடிச்சுட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முன்னாடி வந்து நின்னேன். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து பையா அப்படின்னு சொல்லிட்டு என் நெத்தியில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஓகே, ஏதோ ஒரு கேமோஃப்ளாஜ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்ந்துட்டேன். ஏன் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், என் தலையில் ஒரு பொண்ணு வந்து இப்படி சந்தனத்தை தடவி பொட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஓரமாக நின்னது ஒரு குத்தமாயா? நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை அவங்களில் ஒருத்தராக பார்த்துட்டாங்கனாலே அது நமக்கு வசதி தானே. இங்கே நிறைய அந்த காட்ஸ்ன்னு இருக்குல்ல, மணிகர்ணிகா காட், அந்த மாதிரியான காட்ஸுக்கு போகக்கூடிய ஒரு குறுகிய வழி, அப்படிப்பட்ட ஒரு கல்லியில் தான் போயிட்டுருக்கோம். எப்படி குறுகிய ஒரு பாதை இருக்குது, ரெண்டு பக்கமும் ரொம்ப நெருக்கமான கடைகளும். அங்கே வந்து கல்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீஸ்னால் ஒரு நேரான குறுகிய பாதை, ரொம்ப நேராவாக இருக்கும். அந்த பாதையில் நம்ம நடந்து போகிறப்போ ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருக்குது. ரெண்டு பக்கமே வந்து ரொம்ப உயர்ந்த கட்டிடங்கள், சில கோயில்கள், சில காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ரொம்ப நெருக்கமாக மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எல்லா கோயில்கள்லையுமே அந்த கோபுரத்தில் மேலே உச்சியில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் கொடியை வந்து கட்டி விட்டுருக்காங்க. நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. கோயில்களில் மட்டும் கிடையாது, பயணிக்கிற ஆட்டோக்களில் முதற்கொண்டு ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள் இருந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக இந்துக்களினுடைய ரிலீஜியஸ் சிம்பிளான அந்த கொடி, அனுமன் படம் அல்லது
இந்த ஓம் அப்படின்ற சிம்பிள் இருக்கும் பாருங்க, இது இப்படி பல குறியீடுகள் வந்து எல்லா வண்டியிலையும் இருந்துகிட்டே இருக்கு. ஹாய். You are from? Patna. Okay. And you? And I am from Tamil Nadu. Oh. Hi. Tandai house na okay. Tandai na tea ah chai ah. இது பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் ஆ. ஏன் கோயிலில் பேங்க்லாம் இருக்குது, கனரா பேங்க், HDFC Bank, SBI Bank. इधर मिलेगा ना फ्रेंड. ஊர்லேயும் ராமேஸ்வரம், திருப்பதி அந்த மாதிரி போவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய லாங் கியூலாம் நான் பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய லாங் கியூவில் நின்று சாமியை பார்க்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த பேஷன்ஸ் நம்மகிட்ட இல்லை. திஸ் இஸ் மன்மஹால் காட். honors Maharaja Mansingh of Amir, one of the Akbar's Navaratna courtiers. நீங்கள் பார்க்குற இந்த மன்மந்திர் மஹால் அப்படின்னு ஒரு அரண்மனை ஏர்லி 17th செஞ்சுரியில் ராஜஸ்தானை சேர்ந்த மகாராஜா மன்சிங் அப்படின்றவர் இந்த அரண்மனையை வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பேலஸ்குள்ளார மகாராஜா ஜெய்சிங் அப்படின்ற ஒரு அரசர் நிறுவன ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. அதாவது நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி இருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்க, இந்த படிக்கட்டு மேலே போனால் நம்ம நடந்து வந்தோம்ல, அந்த மாதிரி கலீஸ் வழியாக தான் இந்த காட்ஸுக்கு வர முடியுது. ருத்ராட்சை, வளையல், இந்த காசி கோயிலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் அவங்களுடைய வசதிக்காக இந்த காரிடர்ஸ்லாம் வந்து நேரவாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ப்ராடர் ஆக்குறாங்க, அதை விரிவுபடுத்துகிறாங்க, நிறைய மாடர்னைசேஷனை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்றதுல நிறைய பேருனுடைய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை நியூஸ்லேயும் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியுது. சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுடைய நிலங்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் தன்னுடைய நிலங்களை இழந்திருக்காங்க. இந்த காசி காரிடர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப வந்து ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட். அதாவது அங்கே ஆளும் பாஜக அரசு இருக்குது பாருங்கள், ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி, அவங்களுக்கு ரொம்ப ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய மக்கள் தங்களுடைய நிலங்களை இதுக்காக இழந்திருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இந்துக்களும் இழந்திருக்காங்க. சொல்லப்போனால் பாஜகவுக்கு தீவிரமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் இப்படி நிலங்களை இழந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் தால்மந்தி அப்படின்ற இஸ்லாமியர்களுடைய ஒரு மார்க்கெட் பிளேஸை விசிட் பண்ணோம். அதை காசி காரிடர் எக்ஸ்டென்ஷனுக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசு கையகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்திட்டு அதை இடிச்சிருக்காங்க. இது ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம்.
அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் அவருடைய கடை இருக்குது, அந்த கடையில் உட்காந்து கடையை திறந்து போட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரியான காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படின்றதும் சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் வந்து இந்த காசி காரிடர் எக்ஸ்டென்ஷனில் தங்களுடைய நிலங்களை இழந்திருக்காங்க. குறிப்பாக இந்த கங்கை கரையோரம் இருக்கக்கூடிய மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திர காட்டு அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த பிணம் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான தொழில்களை செய்து வந்த ரொம்ப பூர்வீகமான டோம் கம்யூனிட்டி மக்கள், அவங்களுடைய நிலங்களும் பறி போனது அப்படின்றதும் நம்ம கேள்விப்படுறோம். இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம கங்கை ஆத்துல சில ஆயிரங்களை கொடுத்துட்டு பார்க்கக்கூடிய இந்த ரிலீஜியஸ் கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி சில வலிகளும் வேதனைகளும் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். காலையிலேயே நம்ம வந்தோம், ஏர்லி மார்னிங். அப்போவும் வந்து ஈஸ்டர் சண்டே சர்ச் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இப்போவும் ஈஸ்டர் சண்டே சர்ச் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ஈஸ்டர் சண்டே, பட் சர்ச் வந்து க்ளோஸ்டு. ரொம்ப பிஸியான இந்த இடத்துல சர்ச் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இஸ்லாமியர்களுடைய இறைச்சி கடையில் வந்து இந்த ஹலால் சர்டிஃபைட் அப்படின்னு நம்ம ஊர்லலாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஹலால் சர்டிஃபைட் அப்படின்ற விஷயத்தை வந்து பேன் பண்ணுறாங்க. அதாவது இவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மீட்டில் வந்து இந்த ஹலால் சர்டிஃபைட் விஷயத்தை வந்து இவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் டொமஸ்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய இந்த உணவு பண்டங்கள், இந்த கடையினுடைய போர்டு, இங்கெல்லாம் ஹலால் சர்டிஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போடுற ஒரு வழக்கமே அங்கே இல்லை. அதை பேன் பண்ணி அந்த வழக்கத்தை வந்து ஒழிச்சிருக்கார் யோகி ஆதித்யநாத். ஸோ இது வந்து ஒரு விதமான ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் தான். இப்போ நம்ம ஊரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் காரிடர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கறிக்கடைகள், இந்த அசைவ கடைகள், அதெல்லாம் வந்து மூடணும் அப்படின்னு பாஜக இங்கே எழுப்புகிற குரலை அங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், இது ஒரு ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ். சில தினங்களுக்கு முன்னாடி கங்கை நதியில் சில இஸ்லாமியர்கள் ஒரு போட்டை எடுத்துகிட்டு போய் இஃப்தார் விருந்து திருத்தலில் தங்களுடைய அசைவ உணவை சாப்பிட்டுட்டு அங்கே கை கழுவிட்டாங்க, கங்கை நதியை அசுத்தம் படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வலம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் அங்கே இருக்கிற காவல்துறை சில இஸ்லாமியர்களை வந்து கைது பண்ணுச்சு. இது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கங்கை நதியை அசுத்தப்படுத்திட்டாங்க அப்படின்றப்போ ஒரு கங்கை நதி அது புனிதமான நதியாக பார்க்குறாங்களா, இல்லை அது பொல்யூட்டட் நதியாக பார்க்குறாங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கங்கை நதி ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு ரீசண்டான ஆய்வுகள், அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ் ஆர்டிகல்ஸை படிச்சிங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கங்கை நதியினுடைய ஒரு ட்ரிபியூட் நதியாக இருக்கக்கூடிய வருணா நதி, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த நதிக்கு பேர் தான் வந்து வருணா நதி. வருணா அண்டு ஹசி, இந்த இரண்டு நதி இணைகிற இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து வாரணாசி அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்றதுனாலையும் நிறைய மீன்கள் வந்து செத்து மிதக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் பார்க்க முடிஞ்சது. நேரில் வந்து பார்க்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை என்னென்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த வருணா நதி கங்கையில் போய் கலக்கக்கூடிய இடமான ஆதிகேசவ காட், அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போய் அந்த நதியினுடைய நிலையை பார்த்தோம். அது ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. இது வருணா, இது கேஞ்சஸ். இதை விட அங்கே சாம்ராட் அசோகா பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் இருந்து இந்த நதியை பார்க்குறப்போ சீவேஜ் வேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பல கழிவுகளால் அந்த நதி வந்து பொல்யூட்டட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி நதியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இறங்கி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நதிகளை வந்து இன்னும் நல்லா பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஒரு டூரிஸ்டாக வாரணாசிக்குள்ளார நுழையிறப்போ உங்களுக்கு ஏற்படுகிற முதல் சிக்கல் என்னன்னா உணவு. அங்கே இருக்கக்கூடிய உணவு முறையை வந்து காலையில் எண்ணெயில் வறுத்த இந்த பூரி மாதிரியான உணவுகளை தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஹெவியாக சாப்பிட்றாங்க. நாம் வந்து நம்ம ஊர்லேயே இட்லி தோசைனை போட்டு சட்னியை போட்டு செம்மடி அடிப்போம். நம்ம ஆட்களையும் சும்மா சொல்லக்கூடாது. ஆனாலும் என்ன சொல்கிறேன்னா, அதை லிமிட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளே வந்து கொஞ்சம் நம்மளே சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டாங்கன்னா there is no way you should eat unhealthy for a couple of days. எப்படி இருக்குங்க வாரணாசி? வாரணாசி ஐயாவோட அருள் நல்லா இருக்குங்கய்யா. மற்றபடிலாம் இன்னும் மேம்படணுங்கய்யா. மேம்படணும்னு எந்த விதத்தில் சொல்கிறீங்க? போக்குவரத்துலாம் மேம்படணும், வழியெல்லாம் மேம்படணும். ஓகே. இன்னும் நல்ல உணவுகளில் வந்து நல்லா கிடைக்கணும்.
உணவுகள்லாம் நான் தமிழ்நாட்டு உணவு சொல்ல வரல, பொதுவாகவே நல்ல உணவுகள்லாம் நல்லா கிடைக்கணும். ஆமாம், நம்ம ஊரில் காலையில் இட்லி தோசை சாப்பிடுவோம். ஆமாங்க, இங்க எல்லாம் ஒரு ஆயிலில் போட்டு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மொழி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கய்யா. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. இல்லைங்க, நம்மளுக்கு ஹிந்தி தெரியல. நம்மளுக்கு ஹிந்தி தெரியல, அதுதான் விஷயம். நம்ம மொழி தேசிய மொழி, ஓகே, நம்ம தான் கற்றுக்கணுமே ஒழிஞ்சு நம்ம இங்கிலீஷ் நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியலங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஹிந்தி தெரியலங்கிறத விஷயம். நம்ம ஹிந்தி அவசியமாக நம்ம வந்து வருங்கால சந்ததி எல்லாம் 100% அந்த மொழியை நம்ம கற்றுக்கணும். ஓகே. இங்கே வந்ததுலேருந்து பஸ்ஸே பார்க்கல. நீங்கள் எதில் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் போகிறீங்க? எப்படி? நான் எல்லாம் காரில் தாங்க போகிறேன். இங்கே லோக்கலில் வந்து டாக்ஸி தான் பிடிச்சிக்கிறோம். ஓகே ஓகே. ஆனால் பஸ்ஸு நானும் பார்க்கலங்கய்யா. பொது போக்குவரத்துன்னா ஆட்டோ பார்த்தோம், எலக்ட்ரிக் ரிக்ஷா பார்த்தோம், கை ரிக்ஷா பார்த்தோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவுமே நான் பஸ்ஸு பார்க்கவே இல்லை. நம்ம டூரிஸ்ட்டு நம்ம காரில் போயிடுறோம். இங்கேயே இருக்கிற மக்களுக்கு அவங்க வேலைக்கு போகணும், ஏதாவது அவங்களுக்காச்சும் இருக்குங்கய்யா, நம்ம கண்ணுக்கு படல. இ ரிக்ஷான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பார்க்குறோம். இன்னும் அந்த காலில் மிதிக்கக்கூடிய அந்த ரிக்ஷாவெல்லாம் இன்னும் இருக்குதுங்கய்யா, இருக்குங்கய்யா. அது நல்ல விஷயம் தாங்கய்யா, ஒன்றும் தவறு கிடையாது. அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். அது நம்ம தமிழகத்தில் கூட அது தடை பண்ணாமல் இருக்கலாம். சரி, நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஊர் பியூர் வெஜிடேரியனிசம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஊர். நிறைய ஹோட்டல்கள், நிறைய தங்கும் விடுதிகள், இங்கெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் உணவுகளை அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. சில கடைகள் இருக்குது பிரத்யேகமாக நான் வெஜிடேரியன் உணவுகளை வழங்கக்கூடிய சில உணவகங்கள். ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியனிசம் வந்து பூம் ஆகிட்டு வருது, பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஊரில் அது சாத்தியமாக என்னன்னு தெரில. ஆனால் மதுரையில் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. சும்மா ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி பாருங்க, என்ன ஃபீட்பேக் கிடைக்குதோ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய ஊரில் பெருமளவு மக்கள் வந்து ரிலீஜியஸாக பொலரைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஹிந்துத்துவா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அங்கே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்குது. ஏன் சொல்லப்போனால் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள், இப்படி பல விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அப்படிதான் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, சில பள்ளிக்கூடங்களுக்குள்ளார வந்து கோயில்களை பார்க்க முடியுது, போலீஸ் ஸ்டேஷனில் கோயிலை பார்க்க முடியுது. இப்படி பல விஷயங்களை வரக்கூடிய எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து PKID சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோக்குள்ளே பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். What did you do?